இந்த ஈஷா இல்லைன்னா நாங்கள் இல்லை. எந்த அளவுக்கு நாங்கள் ரீச்சாக இருக்கிறோம்னா அது ஈஷானால தான். எங்கள் சத்குருக்கு நாங்கள் செய்கிற நன்றி இது. சத்குருக்கு செய்ய முடியல, எங்கள் சாமி சமயத்தெல்லாம் செய்யலாங்கிற ஒரு இதில் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி சாப்பாடு போடலான்னு பண்ணிடுவோம். வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுவோம். இங்கே நாங்கள் எங்கள் ட்ரைபல் மேலதாளமெல்லாம் வச்சு டான்ஸ் பண்ணுவோம். நம்ம சாமிகளுக்கு அவங்கள வரவேற்பு ஆடல் பாடலோட அழைச்சி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு குருபூஜை வச்சு நாங்கள் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசி என்ன செஞ்சுருக்குறாங்க நல்லதெல்லாம் பேசி அப்புறம் அவங்களுக்கு அன்னதானம் வழங்கும். கடை கொடுத்துருக்குறாங்க, இடம் கொடுத்துருக்குறாங்க, எங்களை வாழ வைக்கிறாங்க. எங்கள் குழந்தைகளுக்கு காலேஜ் மட்டும் படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதே ஈசாவிலையும் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. போன வருஷம் செஞ்சப்போ 600 பேர் செஞ்சோம். இந்த வருஷம் 700 பேர் செஞ்சோம். அதுக்கப்புறம் குரு பூஜா இருக்குது. குரு பூஜா முடிச்சுட்டு எல்லா மக்களெல்லாம் சாப்பிடுவோம். சாமி சிம்மன் சாப்பிட வைப்போம். அங்கேயும் ஒரு காட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். நாங்கள் இன்னைக்கு ஒரு தொழில் தொடங்கி அதை வெற்றிகரமாக நடத்தி அதன் மூலமாக 4 பேருக்கு அப்பப்போ வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துற நிலைமைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கும் உயர்ந்து நிற்கிறோம். ஒரு தொழில் தொடங்கி அது எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா எங்கள் கூடவே பயணிச்சுட்டு வராங்க எங்கள் சத்குருவும் எங்கள் ஈஷாவும். ஈஷா இல்லைன்னா தானி கண்டியே தெரியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கும். இதை வெளிப்படுத்தினது நம்ம சத்குரு. இங்க இருக்கிற சாமிஸ் மாங்க எல்லாரும் இவங்க இல்லைன்னா நாங்க அந்த காட்டை விட்டு வெளியே வந்துருப்போமா தெரியாது. நாங்க இந்த அளவுக்கு மெச்சூரா இங்க கடை வச்சு வண்டி ஓட்டி எல்லாமே நாங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம்னா சத்குரு மட்டும்தான் எங்களுக்கு துணையா இருக்காரு. எங்களுக்கு கடையை வச்சு கொடுத்தாரு, பேட்டரி வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. 200 ரூபாய்ல ஆரம்பிச்சோங்க எங்க கடை. இப்போ நாங்க டாக்ஸ் கட்டுற அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். ஈசா மாட்டி இங்கே வராது இருந்ததுன்னா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இங்கே தானி கண்டியே தெரியாதுங்க. நாங்கள் யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஈசா வித்யா ஸ்கூல்லலாம் பெரிய லெவலில் இருக்காங்க. எங்கள் பொண்ணுங்கெல்லாம் டாக்டருக்கெல்லாம் போயிருக்காங்க, டாக்டர் வேலையெல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ இத்தனை வருஷத்துல எங்க மக்கள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் எப்படின்னு தெரியலைங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சாமிசுமா எல்லாமே தான் காரணம். சத்குருக்கு அடுத்தது நீங்க தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. சத்குரு முன்னாடினா அவங்களுக்கு பின்னாடி சாமிங்க. எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க, எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தராங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் தெரிய வச்சதே இப்ப சத்குரு தானுங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. எனக்கு என்ன பேசுறது நிறைய நினைச்சிட்டு வந்தாங்க, எல்லாம் ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஸோ நான் இந்த மாதிரி மைக் கொடுத்து இதெல்லாம் பேசினதே இல்லைங்க. இங்க வந்து இந்த 4-5 வருஷமா பின்னு பின்றேன். மெடிக்கல் ஸ்கூல்ல எங்க பையன் படிக்கிறாங்க. எங்க பொண்ணு டிகிரி முடிச்சிட்டாங்க. நாங்க பிசினஸ் பண்றோங்க. எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷே தெரியாதுங்க. இப்போ கடையில சேல்ஸ் பண்றதே நாங்க இங்கிலீஷ் தான். என் பொண்ணு வந்து இப்ப டாக்டர் படிக்குதுங்க. ரொம்ப சப்போர்ட்டுங்க என் பொண்ணுக்கு. 5 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு பார்த்து மளிகை பொருள் வாங்கிட்டு இருந்த நாங்கள் இன்னைக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் பொருட்கள் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம். இந்த தன்னம்பிக்கையில் எங்களுக்கு வளர்த்து கொடுத்தது ஈசாவும் சத்குருவும் தான். எங்க ஈசா அப்படின்னு நாங்க எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருஷம் தவறாம இந்த ஆண்டு விழா பண்றோம். இன்னும் அடுத்த ஆண்டு விழா 10வது வருஷம் எங்களுக்கு இதை விட சிறப்பு பண்ணுவோம்.